வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுந்தரி தள்ளியதில் சுவரில் போய் முட்டிக்கொள்ள போன சாவித்திரி எப்படியோ சமாளித்து கொண்டு நின்று திரும்பினாள். குட்டிகளை ஈன்ற பெண் புலியின் கண்களைப் போல அவள் கண்கள் பளபளவென்று மின்னின. என் மகள், என் இஷ்டம், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், கேட்கறதுக்கு நீ யாரு? என்றைக்கும் இல்லாத விதமாய் நாத்தனார் அப்படி பேசியது கண்டு சுந்தரிக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. உடனே சமாளித்து கொண்டு எரிந்து விழுந்தாள். எப்படி உன்மகளா? இப்படி சொல்ல உனக்கு வாய் எப்படி வந்தது? என்றைக்காவது உன் மகளுக்கு சோறு ஊட்டி வளர்த்திருக்கிறாயா? ஒரு நாளாவது தலை வாரி பின்னி இருக்கிறாயா? குளிப்பாட்டி விட்டாயா? அப்போவெல்லாம் இல்லாத அதிகாரம் இன்னைக்கு வந்து விட்டதா உனக்கு? திட்டினாலும் அவளை வளர்த்து ஆளாக்கினது யாரு? நீ இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்து உன் மகள் என்பதை விட என்னுடைய மருமகளாய்த்தான் வளர்ந்திருக்கிறாள். அவள் மீது உரிமை இருக்குன்னு சொன்னால் எனக்குத்தான் இருக்குமே தவிர உனக்கு இல்லை. நான் செய்ய சொன்னால் வேலை செய்வாள், வேண்டாம் என்றால் விட்டு விடுவாள். நடுவில் உன்னோட நாட்டாமை எதுக்கு? தோ நன்றாக கேட்டுக்கொள். இனி அவள் மீது உன் கை பட்டால் தெரியும் சேதி. ஏன் உன் அருமை மகன் செய்ததை விட வேண்டாத வேலை செய்து விட்டாளா? அவன் செய்த அநியாயங்களுக்கு உனக்கு ரோஷம் வரவில்லையே. எப்போதும் எந்த விஷயத்தையும் காதில் போட்டு கொள்ளாத உனக்கு இந்த விஷயம் மட்டும் புத்தியில் உரைப்பானேன்? அவ்வளவு ரோஷப்படுகிறவளாக இருந்தால் நீ என்றைக்கோ இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். உன் மனசில் இருக்கிற அசல் விஷயம் எனக்கு தெரியாதா? அவள் ஏதோ 2 காசு சம்பாதிச்சு கொண்டு வர்றதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு பொறாமை. கடைசியாய் சுந்தரி வீசிய பழி சொற்களை தாங்க முடியாத சாவித்திரி பைத்தியம் பிடித்தவள் போல பார்த்துவிட்டு அங்கிருந்து மெதுவாய் நகர்ந்து விட்டாள். என்றும் யாராலும் அடி வாங்கியிராத ரோஜா இன்று வேதனை பொங்கி வர மாமியின் நெஞ்சில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். என்றுமில்லாத விதமாய் ரோஜா இப்படி சின்ன குழந்தை போல் அழுவதை பார்க்கும்போது சுந்தரியின் மனம் இளகிவிட்டது. விரல் அடையாளங்கள் பதிந்துவிட்ட ரோஜாவின் கன்னங்களை மென்மையாக வருடிவிட்டு, என் கண்ணே அழாதே, உன் அம்மாவுக்கு வர வர மூளை மங்கி கொண்டு வருகிறது. நீ கண்ணில் தென்பட்டால் போதும் ஹிஸ்டீரியா வந்தவள் போல கத்துகிறாள். போய் குளித்து விட்டு வா. அவள் சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காத. இந்த வேலை கிடைச்சது நம் அதிர்ஷ்டம்தான். நீ அந்த 4 காசு சம்பாதிக்க தொடங்கிய பிறகுதான் வேலைக்கு ஒழுங்காய் சாப்பிடுகிறோம். உலகத்துக்கு என்ன வாய்க்கு வந்தபடி பேசும். அப்படி பேசுகிறவர்கள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலையில் இருந்தால் அவர்களும் இதே வேலையைத்தான் செய்வார்கள். மற்றவர்கள் பேச்சை நாம் பொருட்படுத்துவானேன்? நயமாக ஆறுதல் அளிப்பது போல சுந்தரி சொன்னாள். 10 நிமிடம் கழித்து சுந்தரி ரோஜாவை வற்புறுத்தி பாத்ரூமில் தள்ளி கதவை சாத்தினாள். சுந்தரிக்கு சாவித்திரி மேல் ஆத்திரமாய் வந்தது. வயசு வந்த பெண்ணை கை நீட்டி அடிக்கலாமா? காலா காலத்தில் கல்யாணம் செய்து வைக்க முடியாத போது இன்னும் அவளை துன்புறுத்துவானேன்? இத்தனைக்கும் ரோஜா என்ன தப்பு செய்து விட்டாளாம்? ஆண் பிள்ளை போல வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நல்லது கெட்டது கவனித்து கொண்டு இருப்பவளை யாரோ ஏதோ சொன்னார்கள் என்று வாய்க்கு வந்தபடி பேசலாமா? சுந்தரிக்கு ரோஜாவிடம் எப்போதுமே கொஞ்சம் அபிமானம் உள்ளூர இருந்து வந்தது. கையில் காசு இல்லாத கஷ்ட நேரங்களில் யாரையும் எதையும் சொல்ல முடியாத போது ரோஜாவை திட்டியும் கோபித்து கொண்டும் இருக்கிறாள். இப்பொழுதோ வேலை கிடைத்த பிறகு ரோஜா தன்னை மதிக்க மாட்டாள் என்றும் பழைய விஷயங்களை நினைவில் வைத்து கொண்டு தன்னை நிந்திப்பாள் என்றும் சுந்தரி எதிர்பார்த்தாள். முதல் மாத சம்பளம் வாங்கியதும் ரோஜா மாமியின் கையில் அப்படியே கொடுத்துவிட்டு, மாமி, இது என் முதல் சம்பாத்தியம். உங்கள் புடவைக்கு 50 ரூபாய், மற்றது வீட்டுக்கு என்று சின்ன குழந்தை போல் உற்சாகம் பொங்கும் குரலில் சொன்னபோது சுந்தரியின் இதயம் கரைந்து விட்டது. ரோஜாவிடம் தான் நடந்து கொண்ட முறைக்கும் அக்கம் பக்கத்தாரிடம் அவளை பற்றி புகார் செய்ததற்கும் வெட்கப்பட்டாள்.
அவள் உள் மனதில் புதைந்திருந்த அன்பு ஊற்று இந்நிகழ்ச்சியால் பீரிட்டு கொண்டு வெளியே வந்தது. ரோஜா மற்ற பெண்களைப் போல் இல்லை என்று திடமாய் நம்பிய சுந்தரி முன்போல் அக்கம் பக்கத்தாரிடம் வீட்டு விஷயங்களை சொல்வதை நிறுத்திவிட்டாள். பாத்ரூம் கதவில் சாய்ந்து உட்கார்ந்து விட்ட ரோஜாவுக்கு உலகமே தனக்கு எதிராய் நிற்பது போல் தோன்றியது. ஆஹா, ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான். என் பெண் வயது வித்தியாசம் பாராமல் எவ்வளவு மறக்க முயன்றாலும் தாயின் குரல் செவிகளில் வந்து மோதியது. அவளால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. பெரிய பாறாங்கல் ஒன்றை நெஞ்சின் மீது வைத்தது போல இதயம் கனத்தது. தன் தாய் தன்னை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சித்தால், கொஞ்சம் வெளியில் வந்து உலகத்து நடப்புகளை, போட்டி பொறாமைகளை தெரிந்து கொண்டால், அவள் எதையுமே செய்ய மாட்டாள். தன் அப்பாவித்தனத்தால், முட்டாள்தனத்தால் தன்னைத்தானே இம்சித்துக் கொள்கிறாள். மற்றவர்களையும் காயப்படுத்துகிறாள். எப்படியோ ஒருவாறு குளியலை முடித்து கொண்டு ரோஜா வெளியில் வந்தாள். உள்ளறையில் சாவித்ரி ரோஜா சற்று முன் ஸ்டூல் மீது வைத்திருந்த மருந்து பாட்டில்களை ஒவ்வொன்றாய் எடுத்து சுவற்றில் வீசி அவை உடைந்து கீழே விழுகிறதை பார்த்து திருப்தியாய் பகை தீர்த்து கொள்வது போல பார்த்து கொண்டிருந்தாள். நடுநடுவில் சிரித்து கொண்டு முணுமுணுத்து கொண்டும் இருந்தாள். அம்மா! ரோஜா சட்டென்று உள்ளே போகப் போனாள். ஆனால் சுந்தரி அவளை தடுத்து விட்டாள். ரோஜா மாமியை குழப்பமாக பார்த்தாள். அவள் இப்பொழுது சுய நினைவில் இல்லை. நீ அருகில் போனால் இன்னும் அதிகமாகிவிடும் என்றாள் சுந்தரி. ரோஜா கற்சிலையாக நின்று விட்டாள். தாயிடம் சென்று அனைத்து ஆறுதல் சொல்லி அவளை அமைதிப்படுத்த நினைத்தாலும் மாமி சொல்வது போல தன்னை பார்த்தால் இன்னும் தீவிரமாய் நடந்து கொள்வாள் என்று தோன்றியதால் திரும்பிவிட்டாள். அரை மணி நேரம் கழித்து மாமி வற்புறுத்தியதால் சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு வேணுகோபாலனின் வீட்டுக்கு கிளம்பினாள். சாவித்திரிக்கு மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துவிட்டது. இந்த தடவை தீவிரமாய் நடுநடுவில் குரட்டை போன்ற ஒலி அவளிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. இளைத்து கருத்து விட்ட உடலுடனும் நரைத்து விட்ட தலைமுடியுடனும் பார்ப்பதற்கு பைத்தியக்காரியை போல் தோற்றமளித்த தாயை பார்க்கும்போது ரோஜாவின் இதயம் கசிந்து உருகிவிடும். இந்த உலகில் குழந்தைகளின் பால் பெற்றோருக்கு என்ன பொறுப்புகள் இருக்கும் என ரோஜாவுக்கு தெரியாது. ஆனால் தாய் தந்தையிடம் குழந்தைகளுக்கு இருக்கும் பொறுப்பு ரொம்ப அபூர்வமானது. வயதான காலத்தில் பெற்றோருக்கு மன அமைதியும் சுகத்தையும் தராத குழந்தைகள் குற்றவாளிகள்தான். தன் தாய்க்காக தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று ரோஜா துடித்து கொண்டிருந்தாள். தனக்கு வேலை கிடைத்து பொருளாதார வசதியும் சற்று மேம்பட்டால் தாயின் உடல் நலமும் சீரடையும் என்று ரோஜா எதிர்பார்த்தாள். ஆனால் தாய் தான் செய்யும் வேலை பற்றி எதிர்ப்பு உணர்வு கொண்டதோடு தன்னை தவறாக எண்ணிவிட்டது ரோஜாவுக்கு புதிய பிரச்சனையை ஏற்படுத்தியது. 2-3 நாட்கள் சென்றன. சாவித்ரி மகளுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டாள். ஓரிரு முறை ரோஜா பேச முயன்ற போதும், போ போ, நான் யார் உனக்கு? என்னோட ஏன் பேசுற? உண்மையிலேயே நீ என் மகளா இருந்தால், உனக்கு நான் வேண்டுமென்றால் அந்த கேடுகட்ட வேலையை விட்டிருப்பாய். ஆமாம் ஆமாம், நான் சொல்றதை நீ கேட்க வேண்டிய தேவை என்ன? உன் மாமி சொன்னது போல நான் உன்னை வளர்த்தனா, ஆளாக்கினேனா, என்ன செய்து விட்டேன் என்று நீ என் பேச்சு கேட்கணும் என்று விரட்டுவது போல் பேசினாள். அம்மா! வேதனையுடன் விழித்தாள் ரோஜா. அம்மாவாம் அம்மா, உன் அம்மா என்றைக்கோ செத்து போய்விட்டாள். இப்போ இருக்கிறது வெறும் உடல் மட்டும்தான். சாவதற்கு துணிச்சல் இல்லாத வெட்கங்கட்ட உடல். சாவித்ரி சுவர் பக்கம் திரும்பி படுத்து கொண்டாள். அன்றைக்கு அது உன் மகள் இல்ல, என்னுடைய மருமகள் என்று மாமி சொன்ன வார்த்தைகள் தாயின் மனதை எவ்வளவு காயப்படுத்தி விட்டன என்று ரோஜாவுக்கு தெரியாமல் இல்லை. தாய்க்கு மன அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் தான் இந்த வேலையை விட்டுவிட வேண்டும். ரோஜா வேறு எதையும் விட்டுவிட தயாராக இருந்தாள். ஆனால் தன் மனதுக்கு எவ்வளவோ ஆறுதலாய் நிம்மதியாய் இருக்கும் வேணுகோபாலனின் நிழலை மட்டும் விட்டுவிட அவள் தயாராக இல்லை. பணமும் சமுதாயத்தில் நல்ல செல்வாக்கம் கொண்ட அவர் மூலமாய் செந்துவின் வாழ்க்கையை சீரமைத்து சரியான வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கை அவள் மனதில் வேரூன்றி விட்டிருந்தது. தாயின் சுபாவம் அவள் நன்றாக அறிந்ததுதான்.
தாயின் சொற்களை பொருட்படுத்தாமல் இருப்பதா, இல்லை நாளுக்கு நாள் க்ஷீணித்து கொண்டிருக்கும் அவளுடைய உடல்நிலையை கருதி வேலையை விட்டு விடுவதா? ரோஜாவுக்கு பெரிய பிரச்சனை எதிரில் நின்றது. தாயின் உடல் நலமும் வேணுகோபாலனின் ஆதரவும் இரண்டுமே முக்கியமானதாக தோன்றின. அன்று வேணுகோபாலன் ஒரு மருந்து பாட்டிலை ரோஜாவிடம் கொடுத்து, இந்த மருந்து அன்று கிடைக்கவில்லை, இன்றுதான் ஸ்டாக் வந்திருக்கிறதாம். நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாம். காலையிலும் இரவிலும் 2 வேளையும் தவறாமல் கொடு. உன் அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? மருந்துகளை ஒழுங்காக சாப்பிடுகிறாளா என்று கேட்டார். ரோஜா சட்டென்ற முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். கண்களில் பொங்கிய நீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ரோஜா, என்னம்மா இந்த பக்கம் திரும்பு? பதட்டமாய் கேட்டார் வேணுகோபாலன். 3 நாட்களாய் சுமந்து கொண்டிருந்த பாரத்தை இனி தாங்க முடியாதவளாய் ரோஜா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். பேச்சிழந்தவராய் அவளையே கண் கொட்டாமல் பார்த்தார் வேணுகோபாலன். அவர் முகம் ரத்தம் வற்றி விட்டாற் போல வெளிரி போய்விட்டது. அவரை பார்த்ததும் தன் தவறை உடனே உணர்ந்தாள் ரோஜா. தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன். உங்களிடம் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் என் மனவேதனையை உங்களை தவிர வேறு யாரிடமும் சொல்ல முடியாது என்று தோன்றியது. அம்மா என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள் என்று நினைக்கும் போதே எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருக்கிறது. ஒரு பிரச்சனை தீர்ந்தது என்று நினைத்தால் வேறு பிரச்சனை உருவாகிவிடும் என் வாழ்க்கையில். வேணுகோபாலன் அவள் சொல்வதை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. ரோஜா, இங்கே என் அருகில் வாமா. கையை நீட்டிக்கொண்டே அழைத்தார். அந்த அழைப்பில் பதட்டம், வேதனை, அன்பு எல்லாம் கலந்து வெளிப்பட்டது. ரோஜா அருகில் வந்தாள். ரோஜாவின் கையை அழுத்தமாக பற்றியவர், இந்த உலகில் நீ உயிருக்கு மேலாக நினைப்பவர்கள் யாராவது இருக்காங்களா? வேறு யாரு இருக்காங்க? என் அம்மாவும் செந்துவும். அவர்கள் மீது ஆணையாய் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை விட்டு விலகி போக மாட்டாய் என்றும் இங்கு வருவதை நிறுத்த மாட்டாய் என்றும் சத்தியம் செய்து தரணும். கையை நீட்டிக்கொண்டே சொன்னார். ரோஜா அவரை வியப்புடன் பார்த்தாள். பிறகு தாழ்ந்த குரலில் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போல சொன்னாள். நீங்கள் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த வேலை எனக்கு ரொம்ப தேவையாயிருக்கு. உங்களுடைய அருகாமையில் நான் எவ்வளவு ஆறுதல் அடைகிறேன் என்பதை உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. நீங்களாகவே என்னை கழுத்தை பிடித்து தள்ளினால் ஒழிய நான் உங்களை விட்டு போக மாட்டேனோ என்னவோ. ரோஜா, ரோஜாமா. அவர் சட்டென்று ரோஜாவின் 2 கரங்களில் தன் முகத்தை புதைத்து கொண்டார். ரோஜாவின் உள்ளங்கையில் அவருடைய கண்ணீரின் ஈரம் படிந்தது. என்ன செய்வது என்று புரியாதவளாய் ரோஜா அப்படியே நின்றுவிட்டாள். வேணுகோபாலன் ரோஜாவின் கையை விடுவித்து தலையை உயர்த்தாமலே பக்கத்தில் இருந்த பேப்பரை எடுத்துக்கொண்டே, போமா, ஒரு கப் ஹார்லிக்ஸ் அனுப்பி வை என்றார். ரோஜா மெதுவாய் வெளியே வந்துவிட்டாள். அவருடைய உணர்வுகளின் கொந்தளிப்பை கவனித்த ரோஜா வியப்படைந்தாள். ஏற்கனவே இதய நோய் உள்ளவர், எந்த சின்ன விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். தான் கவனமாய் இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை சொல்லி அவர் மனதுக்கு வேதனை அளிக்க கூடாது. இந்நிகழ்ச்சியால் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகமாயிற்று. இதுவரை என்றும் யாரிடமும் உணர்ந்திராத அன்பு, பாசம், அபிமானத்தை உணரத் தொடங்கினாள் ரோஜா. லாவண்யா சவுத் டூரை முடித்து கொண்டு திரும்பி வந்தபோது கனவிலும் நினையாத மாறுதல்கள் வீட்டில் தென்பட்டன. தான் இல்லாத இந்த சில நாட்களில் ரோஜா தன் தந்தைக்கு நெருங்கியவளாய் ஆனதோடு வேலைக்காரர்களிடமும் தனி இடத்தை பிடித்து கொண்டு விட்டாள். யாருக்கு எது வேண்டுமானாலும் அவளைத்தான் கேட்டார்கள். அவர்கள் ரோஜாவிடம் ஒரு விதமான மரியாதையுடன் பழகுவது மிக தெளிவாக புரிந்தது. முன்பின் அறிந்திராத ரோஜாவிடம் சில நாட்களுக்குள்ளேயே தன் தந்தைக்கு இவ்வளவு நம்பிக்கை ஏற்பட்டது. லாவண்யாவுக்கு நம்ப முடியாததாயும் விசித்திரமாயும் தோன்றியது. பெற்ற மகளாயிருந்தும் என்றும் தனக்கு கிடைக்காத உரிமையும் அன்பினையும் அவர் ரோஜாவிடம் காட்டியதை பார்த்த லாவண்யாவுக்கு அவளிடம் பொறாமை ஏற்படத் தொடங்கியது.
ராதையும் ரோஜாவும் ரொம்ப நெருக்கமானவர்களாகி விட்டார்கள். இதெல்லாம் தான் டூருக்கு போனதால் வந்த வினை என்று லாவண்யா எண்ணத் தொடங்கினாள். லாவண்யாவின் மனதில் துளிர்த்திருக்கும் பொறாமையையோ சந்தேகத்தையோ ரோஜா அறிந்திருக்கவில்லை. அறியும் வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் லாவண்யா ரோஜாவிடம் வழக்கம் போல்தான் பழகி கொண்டிருந்தாள். ஆனால் ரோஜா அறியாமல் அவளை வேவு பார்க்க தொடங்கினாள். இதற்கு முன் வீட்டு பொறுப்புகளை சுமையாய் தன் சுதந்திரத்துக்கு இடைஞ்சலாய் நினைத்திருந்த லாவண்யா ரோஜாவின் வருகையால் அந்த பொறுப்பு நீங்கிவிட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைவதற்கு மாறாய் அந்த வீட்டில் தன் மதிப்பை இழந்து விட்டது போல உணரத் தொடங்கினாள். எப்போதும் தந்தையிடம் குற்றம் காணும் லாவண்யா இந்த விஷயத்திலும் அவர் தனக்கு அநியாயம் செய்துவிட்டதாக நினைத்து அவரை மேலும் வெறுக்கத் தொடங்கினாள். இன்னொரு விஷயமும் அவள் கவனத்திலிருந்து தப்பவில்லை. வேலைக்காரர்கள் முன்போல தன் தயவுக்காக ஏங்குவதில்லை. தன் கண் அசைவுகளுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்வதில்லை. இந்த நிலைமையை லாவண்யாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. யாரையும் எதுவும் சொல்ல முடியாதவளாய் தேவையில்லாமல் ஏதோ சாக்கு வைத்து கொண்டு வேலைக்காரர்களை திட்டி தன் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். ரோஜாவுக்கு லாவண்யாவின் மனநிலை புரியவில்லை. லாவண்யா காண்பித்து கொண்டிருக்கும் சிநேகத்துக்கு பின்னாடி வேறு ஏதோ எண்ணம் இருப்பது போல் தோன்றினாலும் அது என்னவென்று தெளிவாக புரியாமல் குழப்பமடைந்தாள். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் சில சுகங்களை நிரந்தரமாய் இழந்துவிட்ட லாவண்யா மனதளவில் ரொம்ப அதிருப்தியாய் இருப்பதாகவும் அதனால் தான் இப்படி நடந்து கொள்கிறாள் என்றும் எண்ணிவிட்ட ரோஜா அவளிடம் இன்னும் நட்பாய் ஆதரவாய் நடந்து கொள்ள முயன்றாள். ரோஜாவின் இந்த அணுகுமுறையை சரியாக புரிந்து கொள்ளாத லாவண்யா நட்பின் பெயரில் தன்னை பிடியில் வைத்து கொள்ள ரோஜா நினைப்பதாய் எண்ணி அவளிடம் நட்பாய் இருந்து கொண்டே இரு பொருள்பட பேசத் துவங்கினாள். வந்த புதிதில் ரோஜா லாவண்யாவை நீங்க என்ற பன்மையில் அழைத்த போது, நான்சென்ஸ், சம வயதில் இருக்கிறோம், என்னை பன்மையில் கூப்பிட வேண்டாம், ஒருமையில் அழைத்தால்தான் நமக்குள் நெருக்கம் இருப்பது போல தோன்றும் என்று வற்புறுத்தி ரோஜா தன்னை ஒருமையில் அழைக்கும்படி செய்த லாவண்யாவுக்கு இன்று அந்த அழைப்பு முள்ளாய் குத்தியது. தான் அவசரப்பட்டு ரோஜாவுக்கு உரிமை கொடுத்து விட்டதும் தன் பர்சனல் விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் அவளிடம் சொல்லிவிட்டதும் தவறாய்ப்பட்டது. தான் அவளிடம் சொன்ன விஷயங்களை பேச்சுவாக்கில் தன் தந்தையிடம் கூறிவிடுவாளோ என்று சந்தேகப்பட்ட லாவண்யாவுக்கு ரோஜாவுடன் சிநேகமாய் இருப்பது போல் நடிப்பதும் கஷ்டமாகத்தான் இருந்தது. கூடிய சீக்கிரத்தில் ரோஜாவை ஏதாவது ஒரு சாக்கு வைத்து இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்ற நினைப்பு அவளிடம் அடிக்கடி தோன்றத் தொடங்கியது. ரோஜா வழக்கம் போல வேணுகோபாலன் வீட்டுக்கு போவதற்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தாள். சைக்கிளில் வேகமாய் வந்த ஒரு பையன் ரோஜா அருகில் வந்தான். உங்க பேர் ரோஜா தானே என்றான். ரோஜா ஆம் என்பது போல தலையசைத்தாள். அந்த பையன் கையில் இருந்த கடிதத்தை ரோஜாவின் கையில் திணித்துவிட்டு, செந்து கொடுக்க சொன்னான் என்றவன் சிட்டாய் பறந்து விட்டான். ரோஜா கசங்கி இருந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். ரோஜா, நான் இன்று இரவு ஊருக்கு போகிறேன். இன்னும் சில நாட்கள் வரை உன்னை பார்க்க சௌகரியப்படாது என்று நினைக்கிறேன். இதை பார்த்ததும் நீ உடனே ஸ்டேஷனுக்கு வா. நான் அங்கே உனக்காக காத்திருப்பேன். செந்து. ரோஜாவின் இதயம் படபடத்தது. உடனே தான் நின்ற பஸ் ஸ்டாப்பை விட்டு எதிர்பக்கமாயிருந்த பஸ் ஸ்டாப்புக்கு சென்று ரயில் நிலையத்துக்கு போகும் பஸ் வந்ததும் அதில் ஏறினாள். இரவு ஊருக்கு போக போகிறவன் இப்பவே ஸ்டேஷனில் இருப்பானேன்? ரோஜாவுக்கு புரியவில்லை. எப்படியாவது வேணுகோபாலனை சந்திக்க செந்துவிடம் சம்மதம் வாங்க வேண்டும். அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நடக்க வேண்டும். செந்து விஷயத்தில் வேணுகோபாலன் தனக்கு உதவி செய்வார் என்று ரோஜாவுக்கு திடமாய் தோன்றியது. ரயில் நிலையத்தின் அருகில் பஸ்ஸை விட்டு இறங்கியதும் செந்து தென்பட்டான். கூலிங் கிளாஸ் அணிந்து வெள்ளை நிற உடையில் சட்டென்று பார்த்தால் பணக்கார வீட்டு பிள்ளை போல தோற்றமளித்தான். ரோஜாவை பார்த்ததும் புன்முறுவலுடன் அருகில் வந்தான். என்ன அப்படி பார்க்கிற? சிரித்து கொண்டே கேட்டான். உன்னைத்தான், ரொம்ப மாறிவிட்டாய் என்றாள் ரோஜா.
இப்பொழுது இருவரையும் பார்த்தால் ரோஜா பெரியவள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நீ என்னை இப்படி இழைத்து விட்டாய்? சீரியஸா கேட்டான் சந்திரன். நான் ஒன்றும் இழைக்கவில்லை, நல்லாத்தான் இருக்கேன் என்றாள் ரோஜா. சமீபத்தில் எல்லோரும் இப்படித்தான் சொல்கிறார்கள். இருவரும் ஸ்டேஷனை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். எவ்வளவு மணிக்கு உனக்கு ரயில்? மாலை 4 மணிக்கு. எந்த ஊருக்கு? பாம்பே. எப்போது திரும்பி வருவாய்? சொல்ல முடியாது. ரோஜா ஏமாற்றமடைந்தவளாய் பார்த்தாள். சந்திரன் பிளாட்ஃபாரம் டிக்கெட் வாங்கி வந்தான். 12 மணிக்கு இங்கே வரும் லோக்கல் ட்ரெயினில் ஒரு ஆள் வரப்போகிறான். அவனை சந்தித்த பிறகு நாம் வெளியே போகலாம். அதுவரை இங்கேயே இருப்போம் என்றான். திடீரென்று ரோஜா கேட்டாள், செந்து, நீ என் விருப்பம் ஒன்றை தீர்த்து வைக்கணும். என்னவென்று சொல்லு ரோஜா. உன்னை ஒரு பெரியவரிடம் அழைத்து செல்ல நினைக்கிறேன். அவரும் உன்னை சந்திக்க ஆவலுடன் இருக்கிறார். யார் அந்த பெரிய மனிதர்? ரோஜா உற்சாகமா எல்லாவற்றையும் விவரமாக சொன்னாள். நடந்து கொண்டிருந்த சந்திரன் சட்டென்று நின்று ரோஜா பக்கம் திரும்பினான். என்ன, நீ ஒருவர் வீட்டில் வேலை செய்கிறாயா? வேலைனா உண்மையில் எனக்கு வேலை எதுவும் கிடையாது, வெறும் மேற்பார்வை மட்டும்தான். சந்திரன் சந்தேகமாய் பார்த்தான். ரோஜா, வேலை எதுவும் இல்லை என்கிறாய், அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறாய், சம்பளமும் தாராளமாய் கொடுப்பதை பார்த்தால் எனக்கு ஏனோ சரியாக படவில்லை. அதுதான் உன்னை அவரை சந்திக்க சொல்கிறேன். அவர் ரொம்ப நல்லவர், கடவுள் போன்றவர். அம்மா இதுக்கு சம்மதித்தாளா? தாயின் பெயரை கேட்டதும் ரோஜாவின் முகம் வாடிவிட்டது. நடந்ததை கூறினாள். எல்லாம் கேட்ட பிறகு சந்திரன் சொன்னான், உண்மைதான் ரோஜா, முன்பின் தெரியாத உன் மீது அவருக்கு ஏன் இந்த அக்கறை? நீயும் அதைத்தான் சொல்கிறாயா? அதனால் தான் உன்னை அவரை சந்திக்க சொல்கிறேன். அவரை உனக்கு பிடிக்காவிட்டால் நான் வேலையை விட்டு விடுகிறேன், அவசரமாக சொன்னாள் ரோஜா. சந்திரன் ரோஜாவின் கையை தன் கையில் எடுத்து கொண்டான். உனக்கு ஒருவர் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்றும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாய் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் சில சூழ்நிலைகளில் நம் புத்தி, சாதுரியம், கவனம் எதற்கும் பயன்படாது. எனக்கும் தெரியும், நான் மறுக்கவில்லை. செந்து, நான் உன்னை வேற எதுவும் கேட்க மாட்டேன். நீ ஊரிலிருந்து வந்ததுமே அவரை ஒரு முறை சந்திக்கணும். செந்து தயங்கினாற் போல என்னை பற்றி அவருக்கு சந்தேகத்துடன் நிறுத்தினான். ரோஜா தலையை குறுக்காக அசைத்தாள். தெரியாது, நீ வெளியூரில் வேலை பார்ப்பதாக சொல்லியிருக்கிறேன். நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டான் சந்திரன். சரி, நான் ஊரிலிருந்து வந்த பிறகு உனக்கு தகவல் கொடுக்கிறேன். அவரை எங்கே எப்போது சந்திக்க வேண்டும் என்று நீ அவரிடம் தெரிவிக்கலாம். எங்கேயோ எதுக்கு? நேராக அவங்க வீட்டுக்கே போகலாம். நீ எப்போது திரும்பி வரப்போகிறாள்? நிச்சயமாக சொல்வது கஷ்டம். அப்படின்னா? நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான வேலையாக ரயிலில் போகிறேன். அந்த வேலை முடியும் காலத்தை பொறுத்து நான் திரும்பி வருவது முடிவு செய்யப்படும். என்ன வேலை? ரோஜா சந்தேகமாய் கேட்டாள். சந்திரன் சிரித்தான். விரக்தியும் அலட்சியமும் கலந்த சிரிப்பு அது. நாளை உனக்கே தெரியும். தோ ரயில் வருகிறது ரோஜா, நீ இங்கே நிற்காதே. தொலைவில் இருக்கும் புத்தக கடையில் ஏதாவது புத்தகத்தை பார்த்து கொண்டிரு. நான் இந்த ரயிலில் வரப்போகும் ஒருவரை சந்திக்க வேண்டும். நீ என் பக்கம் திரும்பி கூட பார்க்காதே. அவனுடன் வேலை முடிந்த பிறகு நானே உன்னிடம் வருகிறேன். சந்திரனின் கண்களில் திடீரென்று சுறுசுறுப்பு வந்தது. குரலில் இதுவரை இருந்த மிருதுத்தன்மை மறைந்து விட்டது. ரோஜா பேசுவதற்கும் இடமளிக்காமல் தொலைவில் சென்று பிளாட்ஃபாரம் மீது வந்து கொண்டிருந்த ரயிலை எதிர்நோக்கி நின்றான். ரோஜா புத்தக கடையில் நின்று புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். லோக்கல் ட்ரெயின் ஆனதால் அதிக கூட்டம் இல்லை. பத்திரிகையை புரட்டி கொண்டே எதேச்சையாக பார்ப்பது போல ரோஜா சந்திரன் பக்கம் பார்த்தாள். ரயிலிலிருந்து கட்டம் போட்ட லுங்கியும் தாடியுமாய் ரவுடி போல் தோற்றமளித்த ஒருவன் இறங்கினான். அவன் சந்திரனை பார்த்ததும் குனிந்து காலை தொட்டு வணங்க போனான். சந்திரன் அவனுடைய தோளை பற்றி எழுப்பினான். இருவரும் ஏதோ பேசிக்கொண்டே ரோஜாவை தாண்டி போய்விட்டார்கள். தப்பி தவறி கூட சந்திரன் ரோஜா பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட அரை மணி கழித்து சந்திரன் திரும்பி வந்தான். யாரு அந்த ஆள்? சந்திரன் வந்ததுமே ரோஜா கேட்டாள். இனி போகலாமா என்றான் சந்திரன். அவன் யாருன்னு கேட்டேன். மெதுவாக பேசு, எனக்கு தெரிந்தவன், எரிச்சல் அடைந்தவனாய் சொன்னான் சந்திரன். ரோஜா மௌனமாயிருந்து விட்டாள். சந்திரனை பார்த்ததில் ஏற்பட்ட மகிழ்ச்சியானது
ஆவியாகி விட்டது போல மறைந்து போயிற்று. அந்த இடத்தில் பயம், சந்தேகம், வேண்டாத யோசனைகள் வரத் தொடங்கின. எனக்கு பசிக்கிறது, நீ சாப்பிட்டாயா என்று கேட்டான் சந்திரன். ஆச்சு என்பது போல தலையசைத்தாள் ரோஜா. பரவாயில்லை, வா சேர்ந்து சாப்பிடுவோம். நாம் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு இல்லையா? சிரித்து கொண்டே சொன்னான். அந்த சிரிப்புக்கு பின் தென்பட்ட சோகத்தை ரோஜா உணராமல் இல்லை. இருவரும் வெளியே வந்தார்கள். சந்திரன் டாக்ஸியை அழைத்தான். இதுவரை சந்திரனுடன் சேர்ந்திருந்த ரோஜா ஒரு விஷயத்தை கவனித்தாள். பார்ப்பதற்கு சந்திரன் சகஜமாய் இருப்பது போல் தென்பட்டாலும் எங்கேயாவது போலீசாரை பார்த்துவிட்டால் அவன் கண்கள் கவனமாய் சந்தேகமாய் பரிசீலித்துக் கொண்டிருந்தன. டாக்ஸி ஒரு பழைய ஹோட்டல் முன் நின்றது. இருவரும் உள்ளே போனார்கள். ஹோட்டலில் கூட்டம் அதிகமாக இல்லை. ஹோட்டல் முதலாளிக்கும் சர்வர்களுக்கும் சந்திரனை தெரிந்திருக்க வேண்டும். வரவேற்று உபசரித்தார்கள். சந்திரன் ரோஜாவை ஃபேமிலி ரூமுக்கு அழைத்து சென்றான். நான் வேலை இல்லாத போது இங்கேதான் தங்கியிருப்பேன் என்றான் சந்திரன். அந்த முதலாளிக்கு நீ யாரென்று தெரியுமா? அவனும் எங்களை சேர்ந்தவன்தான். முள்மேல் உட்கார்ந்திருப்பது போல உணர்ந்தாள் ரோஜா. சர்வர் சாப்பாடு கொண்டு வந்து வைத்தான். எனக்கு பசி இல்லை, வேண்டாம், பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் ரோஜா. சந்திரன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ரோஜா சொன்னாள், செந்து, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தனித்தனியாக பிரிந்து போய்விட்டோம். இதை நினைவில் வைத்து கொண்டு இனிமேலாவது நாம் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கணும். சந்திரன் கையை நீட்டி இடை மறிப்பது போல சொன்னான். அம்மா, தாயே, ரோஜா, இந்த கொஞ்ச நேரமாவது உன்னுடன் மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கிறேன். உன் அறிவுரைகளால் என் உயிரை எடுக்காதே ப்ளீஸ். அறிவுரைகளா? நன்றாக புத்தி சொல்கிறார்கள். இல்லாமல் இப்படி ஆகிவிட்டாய். இன்றைக்கு நீ ஊருக்கு போகாவிட்டால் என்ன ஆகிவிடும்? ஆள்காட்டை விரலை கழுத்துக்கு குறுக்காக இழுத்து கொன்று விடுவார்கள் என்பது போல ஜாடை காட்டினான் சந்திரன். ரோஜா கலவரமடைந்தவளாய் தம்பியை பார்த்தாள். உண்மையாகவா? உண்மைதான். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வேலைகளை நாங்கள் சரியாக செய்யாவிட்டால், அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று தெரிந்தால் அவ்வளவுதான். அது பற்றி பேச வேண்டாம். அம்மா எப்படி இருக்கிறாள்? என்னை எப்பவாவது நினைவுபடுத்தி கொள்வாளா? நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனாலே அம்மாவின் உடல் நலம் சீரடைந்துவிடும். அவளுடைய உயிரெல்லாம் உன் மீதுதான். நீங்கள் அந்த வீட்டை மாற்றி விடுங்கள். அப்பதான் என்னால் வீட்டுக்கு வர முடியும். இப்போ நீங்கள் இருக்கும் தெருவில் டிஎஸ்பியும் குடியிருக்கிறார். அவர் கண்களில் நான் பட்டுவிட்டால் அவ்வளவுதான். இப்படி எத்தனை நாட்களுக்கு ஆபத்துடன் வாழ்க்கை நடத்தப் போகிறாய்? உயிர் இருக்கிற வரைக்கும் சுகமாய் அமைதியாய் இருப்பவர்களுக்கு மட்டும் வாழ்க்கை சாசுவதமா? அவர்களுக்கு மரணம் வராதா? உனக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது. நீ ஊரிலிருந்து வந்ததும் நான் சொன்ன பெரியவரை சந்திக்கணும். கட்டாயம் சந்திக்கிறேன். எனக்காக இல்லை, உனக்காக. நீ சொல்கிற அளவு நல்லவர் தானா என்று பார்க்க. பிராமிஸ். கையை நீட்டினாள் ரோஜா. பிராமிஸ். கையில் அடித்து சத்தியம் செய்தான். ரோஜா, நீயும் மற்ற பெண்களைப் போல் சுகமாக சந்தோஷமாக வாழணும். என்னை போல ஏறுமாறான வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. நீ சொன்ன பெரியவரை சந்தித்து எனக்கு பிடிக்காவிட்டால் நீ வேலையை விட்டுவிடணும், சரிதானா? சரி என்று ஒப்புக்கொண்டாள். ரோஜா வீட்டுக்கு வரும்போது வீட்டின் முன் வேணுகோபாலனின் கார் நின்றிருந்தது. உள்ளே ராதை உட்கார்ந்திருந்தாள். நீங்க வரலையேன்னு ஐயா பதட்டப்படுறாங்க. ஏன் வரலைன்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாங்க என்றான் டிரைவர். ஒரு வேலையா வெளியில போன, இப்பவே வர, கொஞ்சம் இரு என்றவாறே ரோஜா உள்ளே போனாள். எங்க போயிருந்தாய் ரோஜா? இங்க வந்து 1 மணி நேரமாவது ஆகியிருக்கும் என்று சுந்தரி கேட்டாள். பேங்கிற்கு போயிருந்தேன் மாமி. வா ராதை, போகலாம் என்றாள் ரோஜா. குழந்தை குத்து விளக்காட்டம் பளிச்சுன்னு இருக்கா. பாவம், பேச்சு வராம செஞ்சு அநியாயம் செய்துவிட்டார் கடவுள், இரக்கமாய் சொன்னாள் சுந்தரி. ரோஜா போன போது வேணுகோபாலன் வாசலுக்கே வந்து விட்டார். எதுக்காக இவ்வளவு நேரம்? என்ன நடந்தது என்று கேட்டார். கொஞ்சம் வேலை இருந்ததால் நேரமாகிவிட்டது. இனி ஒரு நாளும் இப்படி செய்யாதே. எவ்வளவு பயந்து விட்டேன் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லை. அவரிடமிருந்து நெடிய மூச்சு ஒன்று வெளிப்பட்டது. இனிமேல் உனக்கு வேலை ஏதாவது இருந்தால் முன்னாடியே சொல்லிவிடு ரோஜா.
நாற்காலியில் சரிந்து விட்டார். முகம் முழுவதும் வியர்த்து கொட்டியது. சரி என்பது போல தலையசைத்தாள் ரோஜா. மறுநாள் மதியம் வேணுகோபாலன் பேப்பர் படித்து கொண்டிருந்த போது ரோஜா அவருக்காக ஹார்லிக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். ரோஜா, இதை படித்தாயா? நேற்று இரவு பாம்பே போகும் ரயிலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்யும் கணவன் மனைவியை காயப்படுத்தி நகை பணத்தை கொள்ளையடித்து இருக்கிறார்கள். யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை. போலீசார் விசாரித்து வருகிறார்கள் என்றார் வேணுகோபாலன். இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றுவிட்டது போல் இருந்தது ரோஜாவுக்கு. பாம்பே போகும் ரயில் என்றால் செந்து போனது அந்த ரயிலில் தானே. ஹார்லிக்ஸ் கோப்பையை அவரிடம் கொடுத்துவிட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு நேராக ராதையின் அறைக்கு வந்தாள் ரோஜா. நின்று கொண்டே பேப்பரில் இருந்த செய்தியை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தாள். என்ன வேலை உனக்கு என்று கேட்டபோது நாளை உனக்கே தெரியும் என்று சந்திரன் சொன்னது காதில் எதிரொலித்தது. அப்போதே சந்தேகம் ஏற்பட்டாலும் இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. கடவுளே, அவனை இந்த புதை குழியில் இருந்து எப்படி மீட்பது? ரோஜா செயல் மறந்து போனவளாய் ரொம்ப நேரம் அப்படியே நின்றுவிட்டாள். செந்து தான் திரும்பி வரும் விவரத்தை சரியாக சொல்ல முடியாமல் போன காரணம் ரோஜாவுக்கு புரிய தொடங்கியது. எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாள். அவனை அந்த ரயிலில் போக விட்டிருக்க கூடாது. அவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதுவும் கூடிய சீக்கிரத்தில். இல்லாவிட்டால் தன் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ரோஜாவின் இதயத்தில் வேதனை சூழ்ந்து கொண்டது. தேர்வின் முடிவுகள் வந்துவிட்டன. அனந்த் BA பாஸ் செய்து விட்டான். கல்கத்தாவில் இருக்கும் சாந்தி நிகேதனில் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்பது அவனுடைய நெடுநாளைய விருப்பமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மேற்படிப்புக்காக விஜய் அவனை அப்ளிகேஷன் போட சொன்னபோது அனந்த் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. காதில் போட்டு கொள்ளாதது போல வெறுமே இருந்து விட்டான். அவனுக்கு ரோஜாவை விட்டு தொலைவாக போக விருப்பம் இல்லை. அவனுடைய லட்சியம், கனவுகள் எல்லாம் ரோஜா மீதே நிலைத்திருந்தன. அண்ணன் தம்பி இருவருக்கிடையே மறுபடியும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. சாந்தி நிகேதன் போக விரும்பாததன் காரணத்தை கேட்டான் விஜய். காரணம் என்று எதுவும் கிடையாது, விருப்பமில்லை, அவ்வளவுதான், பிடிவாதமாய் பதிலளித்தான் அனந்த். ஆனால் அனந்த் போக விரும்பாதது ஏன் என்று ஓரளவு எல்லோருக்கும் தெரியும். லாவண்யா எகத்தாளமாய் ரோஜா முன்னிலையில் அதை வெளிப்படுத்தியும் விட்டாள். அனந்துக்கு எல்லா நிகேதன்களும் இங்கேயே இருக்கும்போது வேறு எங்கேயோ போக வேண்டிய தேவை என்ன? விஜய் ஒரு முட்டாள். இது கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை. ரோஜாவின் முகம் சிவந்து விட்டது. சமீப காலமாய் லாவண்யா அடிக்கடி இது போல் குத்தலாய் பேசுவதை ரோஜா உணர்ந்துதான் இருந்தாள். வேணுகோபாலன் மூலமாய் எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட ரோஜா ஒரு தடவை அனந்த் தனிமையில் இருக்கும்போது இது பற்றி கேட்டாள். அனந்த், உண்மையை சொல்லு, ஏன் போக மறுக்கிறாய்? உனக்காகத்தான் ரோஜா. இந்த சூழ்நிலையில் உன் அருகில் இருக்க வேண்டியது என் கடமை என்று தோன்றுகிறது. என்னை நீ பைத்தியம் என்று எண்ணிவிட்டாலும் சரி. அனந்த், ரோஜாவின் கண்களில் ஈரம் படர்ந்தது. நீ எங்கே இருந்தாலும் என் அருகில்தான் இருப்பாய். என்னை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். உன் எதிர்காலத்துக்கு நான் இடைஞ்சலாய் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை யார் மனசிலும் தோற்றுவிக்காதே. எனக்கு ஏதாவது தேவையாய் இருந்தாலும் முன்னாடியே உனக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். உன் இஷ்டம் ரோஜா. இந்த உலகில் நிறைய பேர் பணம் இல்லாத காரணத்தால் படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். எல்லா விதமான வாய்ப்புகள் இருந்தும் உன்னை போன்றவர்கள் படிப்பை அலட்சியப்படுத்துவது எனக்கு பிடிக்காது. ஆல்ரைட், ஒப்புக்கொள்கிறேன், போய் படிக்கிறேன். ரோஜா அவனை அன்புடன் பார்த்து, நீ ரொம்ப நல்லவன் அனந்த் என்றாள். ரோஜாவின் கண்களில் மின்னிய ஒளியையும் குரலில் தென்பட்ட பாசத்தையும் கவனித்த அனந்த் சற்று துணிந்து, ரோஜா, இந்த நல்லவன் உன்னுடையவனாய் மாறுவது எப்பொழுது? நாம் இருவரும் கணவன் மனைவியாக நான் இன்னும் எவ்வளவு நாள் தவம் புரிய வேண்டும் என்று கேட்டான். அனந்த் வாயிலிருந்து கல்யாண பேச்சு வந்ததும் ரோஜாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து விட்டது. வேண்டாத நினைவு ஏதோ எட்டி பார்த்தது போல் இதயம் படபடத்தது. ரோஜா, நீ போய் வா அனந்த், பிறகு பார்த்து கொள்ளலாம்.
அனந்த் திருப்தியுடன் தலையசைத்தான். ரோஜாவுக்கு தன்னிடம் நம்பிக்கை ஏற்பட இன்னும் சில நாட்கள் தேவைப்பட்டால் அவன் காத்திருக்க தயார். அனந்த் திடீரென்று சாந்தி நிகேதனுக்கு போவதற்கு ஒப்புக்கொண்டதும் எல்லோரும் வியப்படைந்தார்கள். ஆமாம் ஆமாம், அந்த மகாராணி ஆணையிட்டால்தான் உன் காதில் ஏறும் போலிருக்கு என்று விஜய் எகத்தாளமாய் சொன்னான். அனந்த் திடீரென்று தன் முடிவை மாற்றிக்கொண்டதற்கு ரோஜாதான் காரணம் என்று அவனால் எளிதாகவே யூகிக்க முடிந்தது. தன் பேச்சை துளி கூட லட்சியம் செய்யாமல் அனந்த் ரோஜாவின் வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்ததில் விஜய்க்கு பொறாமையாயிருந்தது. அனந்த் கிளம்பும் நாள் நெருங்கிவிட்டது. ரோஜாவிடம் 1000 தடவை நினைவுபடுத்திவிட்டான் அனந்த். அடிக்கடி கடிதம் எழுதணும் ரோஜா. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் என்னிடம் சொல்லாமல் வேணுகோபாலன் வீட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது. விடமாட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் ரோஜா. அனந்த் வேணுகோபாலனிடமிருந்து விடை பெறும் முன் ரோஜாவை பற்றி பல முறை நினைவுபடுத்தினான். ரோஜாவுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம், நீங்க தவறா நினைக்காதீங்க. ரோஜாவுக்கு கோபம் வருமா? நான் எப்பவும் பார்த்ததில்லையே என்றார் அவர். ஒருவேளை உங்களுக்கு ரோஜாவின் தேவை இல்லாவிட்டால் என்னிடம் முன்கூட்டி தெரியப்படுத்தாமல் அவளை அனுப்பிவிடாதீர்கள். அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாள். திடீரென்று சம்பளம் வராவிட்டால் ரொம்ப சிரமப்படுவாள். உனக்கு அந்த பயமே வேண்டாம். அவள் போவதாக சொன்னாலும் நான் போக விடமாட்டேன், சரிதானா? வேணுகோபாலன் வாக்கு அளிப்பது போல் சொன்னார். அனந்த் நிம்மதியாக உணர்ந்தான். வேணுகோபாலனுக்கு ரோஜாவை ரொம்ப பிடித்து விட்டது. அவரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டால் விஜயை ஜெயிப்பது சுலபமாகிவிடும். சில நாட்கள் போனால் விஜயும் தன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வான் என்ற நம்பிக்கை திடமாய் ஏற்படத் தொடங்கியது. அனந்த் அன்றுதான் கிளம்புகிறான். ரொம்ப நாட்களாய் அவனுடைய தாய் மாமன் தன் வீட்டுக்கு வர சொல்லி அழைத்து கொண்டிருந்தார். விஜய் அனந்திடம் இது பற்றி வற்புறுத்திய போது இதோ அதோ என்று காலம் தாழ்த்தினானே தவிர அனந்த் போகவே இல்லை. இந்த தடவை அனந்த் மாமாவின் ஊருக்கு சென்று 2-3 நாட்கள் தங்கிவிட்டு பிறகு நேராக சாந்தி நிகேதன் போகும் விதமாய் விஜய் பயண ஏற்பாடுகளை செய்திருந்தான். வேணுகோபாலனின் காரில் இருவரும் ஏர்போர்ட் வந்தார்கள். விமானம் கிளம்ப இருப்பதாகவும் பயணிகளை சீற்றில் வந்து அமர சொல்லி ஒலிபெருக்கியில் அறிவிப்பு கேட்டது. அனந்த் திடீரென்று சொன்னான், விஜய், நான் போகும் முன் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? கடவுளே, நீ சீரியஸாக பேசுகிறாய் என்றால் எனக்கு ஏதேதோ பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தம். என்ன விஷயம்? அனந்த் ஒன்றும் பேசாமல் அண்ணனின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். சொல்லு, அப்புறம் உனக்கு நேரமாகிவிடும். பாதி சொல்லிவிட்டு நீ பிளேன் ஏறிவிட்டால் சஸ்பென்ஸ் தாங்காமல் நானும் பிளேனுக்கு பின்னாடி ஓடி வரும்படி ஆகிவிடும். விஜய் சிரித்து கொண்டே சொன்னான். அனந்த் கண் இமைக்காமல் விஜயையே பார்த்தான். சொல்லு அனு, என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? அன்பாய் பார்த்து கொண்டே நயமாய் கேட்டான் விஜய். அனந்த் முகத்தில் உணர்வுகளின் கொந்தளிப்பு தெரிந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு தொடங்கியவன் விஜய் என்று மறுபடியும் நிறுத்திவிட்டான். சொல்லு, விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பிராமிஸ், சரிதானா? அது ரோஜாவை பற்றி. ரோஜாவை பற்றியா? அந்த பெயரை கேட்டதும் விஜய் முகத்தில் இருந்த சிரிப்பு மாயமாகிவிட்டது. ஆமாம், ரோஜா பற்றித்தான். ரொம்ப நாளாய் உன்னிடம் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைத்தாலும் நேரம் வராமல் தைரியமும் போதாமல் தள்ளி போட்டு கொண்டே வந்தேன். விஜய், என்னை மன்னித்து விடு. நான் உன்னை ரொம்ப ஏமாற்றி விட்டேன். நான் எழுதிய காதல் கடிதங்கள் என்று ரோஜாவிடம் எதுவும் இல்லை. ரோஜா மெலட்டூர் ராஜகோபாலனுக்கு அனுப்பி வைத்த கடிதங்கள் 2ம் நான் எழுதியவைதான். எனக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பதால் என் வற்புறுத்தலாலேயே ரோஜா எழுதினாள். விருப்பமில்லாத திருமணத்தில் இருந்து என்னை தப்ப வைக்க எனக்காகத்தான் அப்படி செய்தாள். அதைவிட வேறு எண்ணம் அவளுக்கு இல்லவே இல்லை. விஜய் இடி விழுந்தவன் போல அனந்த் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தான்.
விஜய், இந்த ஒரு விஷயத்தில் என்னை மன்னித்து விடு. இனி ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் பொய் சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயம், நான் ரொம்ப தொலைவுக்கு போகப் போகிறேன். நீ அந்த பெண்ணை எடை போடுவதற்கு 1 வருஷ காலம் இருக்கு. ரோஜாவின் குணம், நடத்தை எல்லாம் உனக்கு திருப்தி அளித்தால் உன் ஆசிகளுடன் நாங்கள் கணவன் மனைவியாவோம். அனந்த்! திடீரென்று யாரோ கத்தியால் முதுகில் குத்திவிட்டது போல் இருந்தது விஜய்க்கே. அனந்த் விஜய் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை கவனியாமலே சொன்னான். ரோஜாவுக்கு பணத்தின் மீது ஆசை இருந்திருந்தால் எங்கள் திருமணம் என்றோ முடிந்திருக்கும். விஜய், ரோஜா பணத்துக்கு மதிப்பு கொடுப்பவள் இல்லை, மனிதர்களைத்தான் மதிப்பாள். விஜய் காதுகளில் இதெல்லாம் விழவில்லை. விழுந்தாலும் புரிந்து கொள்ளும் நிலையில் அவன் இருக்கவில்லை. கற்சிலையாய் நின்று விட்டவன் தம்பியை பார்த்து கேட்டான். என்ன சொன்ன? நீ எழுதிய கடிதங்கள் எதுவும் அந்த பெண்ணிடம் இல்லவே இல்லையா? இல்லை, ரோஜாவுக்கு நான் என்றுமே கடிதம் எழுதியது கிடையாது. அந்த தேவையே எங்களுக்கு வந்ததில்லை. மறுப்பது போல தலையசைத்தான் அனந்த். விஜய்க்கு அந்த கணம் அனந்தின் கன்னத்தில் இழுத்து ஒரு அறை விட வேண்டும் போல் தோன்றியது. மைக்கில் கடைசி முறையாய் பயணிகளை அழைத்த அறிவிப்பு ஒலித்தது. வரேன் விஜய். அங்கு நிற்க விரும்பாதவன் போல அனந்த் கிடுகிடுவென்று சென்று விட்டான். விஜய் கற்சிலையாய் நின்று விட்டான். அனந்த் எழுதிய காதல் கடிதங்கள் எதுவும் ரோஜாவிடம் இல்லவே இல்லை. எல்லாம் வெறும் நாடகம், ஏமாற்று வேலை. அனந்தின் திருமணத்தை நிறுத்த அவர்கள் போட்ட திட்டம். விஜய்க்கு மூளை கலங்கினாற் போல இருந்தது. திடீரென்று காற்றே இல்லாதது போல் மூச்சு முட்டியது. விமானம் மெதுவாய் ரன்வேயில் நகரத் தொடங்கியது. விஜய் 2 அடி முன்னே வைத்தான். சிறகுகளை விரித்த ராட்சச பறவை போல் விமானம் ஆகாயத்தில் எழும்பி விஜய் பார்த்து கொண்டிருந்த போதே புள்ளியாய் மறைந்து விட்டது. அனந்த் போய்விட்டான். பயங்கரமான எரிமலை குழம்பில் தன்னை தள்ளிவிட்டு தன் வழியில் தான் சென்று விட்டான். விஜய் விமான நிலையத்தில் இருந்து எப்படி வெளியேறினானோ, காரை எப்படி செலுத்தினானோ, வீட்டை எப்படி அடைந்தானோ அவனுக்கே தெரியவில்லை. எல்லாம் யந்திர கதியில் நடந்து விட்டதே தவிர அவனுக்கு சுய நினைவே இல்லை. ரோஜா, அனந்த் இருவரும் சேர்ந்து தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற விஷயத்தை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு அந்த கணமே ரோஜாவை தேடிப்போய் தோள்களை பற்றி உலுக்கி உண்மை அனைத்தையும் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ரோஜா ஒரு தடவை கூட தனக்கும் அனந்துக்கும் இடையில் எதுவும் இல்லை என்று ஏன் சொல்லவில்லை? இருப்பது போலவே நடந்து கொண்டது ஏன்? கடைசியில் அத்தனை அவமானம் நடந்த பிறகும் எப்படி சகித்து கொண்டாள்? அனந்துக்காகவா? அனந்த் என்றால் நிஜமாகவே ரோஜாவுக்கு அபிமானம் இருக்குமோ? அவ்விருவரும் உயிருக்குயிராய் நேசிக்கிறார்களா? விஜய்க்கு திடீரென்று தாங்க முடியாத சோர்வாக இருந்தது. இந்த உலகில் தனக்காக அப்படி யோசிப்பவர்கள் ஒருவராவது இருக்கிறார்களா? ஒருவரும் கிடையாது. தான் என்னவாகி போனாலும் யாருக்கும் அக்கறை இல்லை. எவ்வளவு துரதிர்ஷ்டம்! ரோஜா அனந்துக்கு இடையே இருந்த அன்பு பிணைப்பை நினைக்கும் போது விஜய்க்கு பொறாமையாக இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.